தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக அதுவும் நின்றுட்டு ரொம்ப நேரம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. படிங்க. ஏன்னா வந்து படிக்கிறது என்றைக்குமே சொசைட்டியில் ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. பேக்ரவுண்ட் தேவையில்லை, கான்டாக்ட் தேவையில்லை, நெட்வொர்க் தேவையில்லை. தன்னம்பிக்கையும் இந்த எஜுகேஷனும் இருந்துட்டா அது தர ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பயங்கரமாக நம்மளை முன்னாடி போய் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். அட்வைஸ்லாம் இல்லை, எனக்கு நடந்துச்சு, உங்களுக்கும் நடக்கலாம். அதனால் எஜுகேஷன் கொஞ்சம் ஒரு பண்ண தான் செய்யுது. அது வந்து ஃபீல் பண்ணால், ஏன்னா ஜென்ரலாக என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லுவோம், நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும், நாங்களாம் படிக்க மாட்டோம், கடைசி பெஞ்சு நாங்கள் மாஸ் காட்டுவோம். மாசுனா என்ன, அப்படி வருவோம் இப்படி வருவோன்னு இல்லை. மாசுங்கிறது என்னென்னா வாழ்க்கையில் ஒரு கனவை துரத்தி ஓடுறப்ப அதுக்கான தகுதிகளை ஏற்றிக்கிட்டு அதை துரத்திட்டு போயிட்டே இருக்கிறது தான். ஸோ படிச்சிருங்க, படிப்பு தான் மாசு. காலேஜில் ஜாலி பண்ணலாம், ஸ்கூலில் அப்படியே என்ஜாய் பண்ணுறோம், காலேஜில் அப்படியே வைப் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. பட் ஆனால் உண்மையிலே சொசைட்டியில் காலேஜ் முடித்து வெளில வந்ததுக்கப்புறம் எது மாசுனா நம்ம படித்த படிப்பு தான் மாசாக இருக்குது. அதனால் படிக்காத சக்ஸஸ் ஆன ஒரு 4-5 கதை பார்க்கலாம், பட் படித்து சக்ஸஸ் ஆகிற கதைகள், ஏன்னா மீதி கதைகள் யாருமே சொல்கிறது இல்லை. அதனால் படிப்பு மஸ்ட்டு. அதுக்கப்புறம் கனவை துரத்துங்க. ஒரு பிடி சாருங்கிற படத்தில் நடிக்கிறனால ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரியா சொல்லணும்ல, அதனால் ஒரு சின்ன அட்வைஸ் போட்டேன், அவ்வளோதான். பட் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றியை என்னுடைய ப்ரொடியூசருக்கு சொல்லணும். ஏன்னா இன்னொருத்தர் ஜெயிக்கணுங்கிறதுல அவ்வளோ என்ன அதில் ஒரு கிக்கு தருமா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் அவருக்கு அது பயங்கரமாக தருது. ஏன்னா வந்து நான் இந்த படத்தை அவர்கிட்ட கார்த்திக் கூட்டு போய் சொன்னப்போ, இப்படி ஒரு படம் எடுத்தால் நல்லா இருக்கும், பெருசாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி சின்ன எல்லா ரோல்லையுமே எல்லாமே பெரிய 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 ஆக்டர்ஸ். அண்டு அதுக்கு வந்து இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசராக இருக்கப்ப எதுக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை போடணுமா, அது ஏன் இந்த பையனுக்கு பண்ணோம், இல்லைப்பா நீ டேலண்டட் நல்லா பண்ணுன்னு அவர் என்னை உற்சாகப்படுத்தி இது மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப அதனால வந்து எனக்கு அவர் ரொம்ப, ஏன்னா அது மட்டும் இல்லை, ப்ரொடியூசரை மட்டும் சொல்ல விரும்பல, எனக்கு லைஃபாகவுமே ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுத்துட்ருக்காரு அவர். நான் கொஞ்சம் அந்த ஆண்டர்ப்ரனரில் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ், பிரதாதிக், எஜுகேஷனலிஸ்ட், இவ்வளோ விஷயங்கள் நான் பர்சனலாக டவுட்டு கேட்டேன். ஒரு ½ அன் ஹவர் ஒரு டைம் எடுத்திருப்போம், அவ்வளோ பிஸியாக இருந்தார். என் கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை எப்படி மேனேஜ் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு பர்சனல் விஷயம் கேட்டேன். எனக்கு ½ மணி நேரம் அதை வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இப்போ நாட் இன் ஜஸ்ட் இந்த கெரியர்னு மட்டும் இல்லை, ஆஸ் அ பர்சனாகவே எந்த கெரியரில் இருந்தாலும் நான் ஜெயிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து எனக்கு நன்றின்னு எப்படி இதை சின்னதாக சொல்லணும்னு தெரில. அண்ட் இன்னொன்று எதுக்கு அப்படின்னா, இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாருன்னு நினச்சேன். ஏன்னா இதில் எஜுகேஷன், இந்த சொசைட்டியில் அதுவும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடந்துகிட்ருக்கிற ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. அதை எப்படி அவர்கிட்டே போய் சொல்கிறது, அவர் இவ்வளோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு இருக்காருன்னு எனக்கு ஒரு தயக்கம். பட் நான் அடுத்த படம் அங்கே தான் பண்ணுறேன். எனக்கு கார்த்திக் கதையை உடவும் முடியாது. நான் சொல்கிறேன், கார்த்திக் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம போய் சொல்லுவோம், அவர் அனுப்பிச்சிட்டாருன்னா நம்ம அப்புறமா பண்ணலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, பாசிட்டிவாக தான், நீங்கள் வாங்க, எனக்கு அவரை கொஞ்சம் தான் அப்போ பழகிருந்தேன், எனக்கு அவரை தெரியும், பட் நீங்கள் வாங்க பார்ப்போன்னு. அண்ட் நான் உண்மையிலே லைட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஒரு 50% வந்து இவர் இப்படி ஒரு பர்சனாலிட்டின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு மேட்ரு அங்கே பண்ணார். என்னன்னா, நல்ல விஷயம் தானே சொல்ல போகிறோம், சூப்பராக சொல்லுவோம், அவ்வளோதான், இதில் என்ன இருக்குது அப்படின்னாரு. ஸோ இந்த படத்தை ஏன் நான் இப்போ சொல்கிறப்போ உங்களுக்கு புரியாது, இந்த படம் இந்த பேனரில் வருவது, அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான எஜுகேஷ்னல் ஃபிகராக, ஒரு எஜுகேஷ்னலிஸ்டாக இருக்கக்கூடிய டாக்டர் கே ஐசரி கணேசன் அவர்களுடைய வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் பேனரில் வருவது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். நான் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணேன், அதை அவர் பன்மடங்கு ரெசிப்ரோகேட் பண்ணி அந்த படத்தையும் பெருசாக்கி, ஜஸ்ட் அது ஒரு இந்த பேனரில் இது வந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம்ல, அதை எடுத்து அந்த படத்தை இவ்வளோ பெருசாக்கி அதை திருப்பியும் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு நினச்சி பாருங்க. இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இது அதுன்னு நிறைய ஒரு இதை பெருசாக பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 400 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம். அவர் வந்து இந்த படம் போய் மக்களை சேரணுங்கிறது அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாரு. இந்த பண்புக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு நான் வெகு காலமாக அப்படியே இந்த இதில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பார்த்த ஒரு பர்சனாலிட்டியாக நான் அவரை பார்க்குறேன். அதனால தான் வந்து நான் இதை சொல்கிறேன். அண்டு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டையும் சரிசமமாக வச்சு அவர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னால் தெரிக்க விடுறாருங்க அவர். ஸோ வந்து எனக்கு இந்த மிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, எஜுகேஷனும் என்டர்டெயின்மெண்ட். ஸோ எஜுடெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஐ பிலீவ் இன் என்டர்டெயின்மெண்ட். ஸோ அதனாலே ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சல்யூட் யூ. பயங்கர இன்ஸ்பைரிங் நான், நீங்கள் எனக்கு பர்சனலாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க நான். நீங்கள் தேங்க்யூ ஃபார் பீயிங் தட். நான் இங்கே நிற்கிறதுக்கும் நான் உருவானதுக்கும் இவங்க தான் காரணம். நான் வந்து
இதுக்கப்புறம் எதாவது பண்ணுறேன்னாலும் அதுக்கும் இவங்க தான் அதுக்கும் காரணம். ஸோ தேங்க்யூ. எனக்கு வந்து இது ஒரு எமோஷ்னலான மொமெண்ட். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட திரும்ப வர மாதிரி இருக்குது, ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்குது, பேக் டு மூவிஸ், பேக் டு இது. அந்த டைமில் நீங்கள் என்னை வந்து எப்படி என் ஆரம்ப காலகட்டத்தில் நான் மியூசிக் டைரக்டர் ஆம்பளையில் வந்தப்போ சரி, நான் திரும்ப மீசை முறுக்கில் ஹீரோவாக வந்தப்போ சரி, திரும்ப பிரேக் எடுத்துகிட்டு வரப்பவும் சரி, தொடர்ந்து என்னை வந்து நீங்கள் தூக்கி விடுறனால மட்டும்தான் என்னால் இங்கே இருக்க முடியுது. ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்னோடய ஸ்பீச்சை சொல்லி முடிப்பேன். அது வந்து மனசுலேருந்து தான் சொல்கிறேன். உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹிப்ஹாப் தமிழா. என்றைக்குமே நான் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி.